கும்பராசி. கும்பராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ராசியாதிபதி சனி 2ல் இருக்கார். 2ல் இருக்கும்போது கொஞ்சம் அந்த வக்கரம்ங்கிறது நிவர்த்தி ஆனதுலேருந்து நல்ல ஒரு கான்ஃபிடென்ட்டாக ஒரு பெரிய விஷயங்கள்லாம் பேசுவீங்க. இருந்தாலும் நட்சத்திராதிபதி வந்து வக்கரமாக போகும். சில டெசிஷன் வந்து சின்ன சின்ன கன்ஃபியூஷன்ஸ் வரும். பட் இருந்தாலும் எல்லாமே பக்காவாக பண்ணிடுவீங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 2ஆம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா 5ல் வந்து குரு வக்கரமாக போகும்போது சில விஷயங்கள் குழந்தைகள் ரொம்ப பிடிவாதமாக இருக்கிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக ஏற்படுத்தும். 3 மட்டும் உங்களுக்கு வந்து 10ஆம் அதிபதியான செவ்வாய் 10லே ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது புதிய முயற்சியோட ஒரு பெரிய வெற்றி, பெரிய ஒரு பிஸ்னஸ் செக்டர்லாம் வந்து சூஸ் பண்ணுறது, புதிய அக்ரிமெண்ட் கையெழுத்தாகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப அற்புதமாக இருக்குது. அதே மாதிரி இளைய சகோதர சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் ஒரு டென்ஷனோ ஸ்ட்ரெஸ்ஸஸோ வர்றதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏதாவது அக்ரிமெண்ட் சைன் பண்ணிங்கன்னா 1க்கு 4 வாட்டி படித்து பார்த்து கையெழுத்து போடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. 4 மற்றும் 9ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சுக்கிரன் வந்து இப்போது உங்களுக்கு வந்து 10ல் இருக்கும்போது நல்ல ஏற்றங்கள், தாயார் சார்ந்த விஷயம் நல்லா சூப்பராக இருக்கும். இல்லை நிலபுலங்கள் ஏதாவது வாங்கிறதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப அற்புதமாக கணிஞ்சு வர்றதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப அற்புதமாக இருக்குது. அப்பாவுடைய விஷயங்கள் வெளிநாட்டில் இருக்கணும், ஒரு பெரிய பொருள் வர்றதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லா இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 5, 8ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போது வந்து 9ல் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள், ஆன்மீக சுற்றுலா, ஆன்மீக பிரயாணங்கள் போகிறதுக்கான வாய்ப்புகளும் அற்புதமாக இருக்குது. 6ஆம் அதிபதியான சந்திரன் வந்து வேலையில் நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள்லாம் இருக்கும். ஸோ கொஞ்சம் சின்ன சின்ன சேஞ்சஸ் இருந்தாலும் எல்லாமே நல்ல வெற்றிகரமாக ஒரு பெரிய லாபங்களை கண்டிப்பாக கொடுத்துரும். அதுக்கப்புறம் உங்களுடைய 7ஆம் அதிபதியான சூரியன், 7ஆம் அதிபதியான சூரியன் வந்து 10ல் இருக்கும்போது கணவன் மனைவிக்கு நடுவில் வந்து சின்ன சின்ன தர்க்கங்கள் இருக்கும். ஏன்னா வந்து சூரியன் வந்து சனியுடைய சாரத்தில் போகும்போது கொஞ்சம் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் அதெல்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 8ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3-4 நாட்கள் கொஞ்சம் ஒரு சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ்ஸஸ், கொஞ்சம் வந்து அப்பா சார்ந்த விஷயங்கள் வந்து சின்னதாக ஒரு எமோஷன்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வெளிநாட்டில் இருக்கணும் வந்து பேப்பர்ஸ், டாக்குமெண்டேஷன் சம்மந்தமான விஷயங்கள்லாம் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் 10ஆம் அதிபதி செவ்வாய் ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது நல்ல ஒரு ஏற்றங்கள், தொழில் நல்ல மென்மையான ஒரு பெரிய லெவலில் முன்னேறி வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. செவ்வாய் வந்து புதனுடைய சாரத்தில் இருக்கும்போது கொஞ்சம் ஹைலி ரிஸ்க்கான விஷயங்களை இறங்காமல் இருக்கிறது நல்லது. ஏன்னா சில பேர் பேராசை காட்டி இந்த காலகட்டத்தில் ஏமாத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னா கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது 11ஆம் அதிபதியான குரு வந்து 5ல் இருக்கும்போது நிறைய லாபங்கள், பெரிய ஒரு வெற்றிகள் இருந்தாலும் கொஞ்சம் டிலேடாக வர மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக கொடுக்குங்க.